தனிமை நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்துல சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்கா போற விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். உத்தரப்பிரதேசத்துல ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 குழந்தைங்க மாடியிலிருந்து குதிச்சு சூசைட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் தான் இப்ப இணையத்துல ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த நியூஸ் பத்தி பாத்தீங்களா இலக்கியா? நான் பார்த்தேன் அரணி. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 18 வயதுக்கு கீழே இருக்க 3 பெண் குழந்தைகள் 9வது மாடி, அவங்க வீட்டோட 9வது மாடியில இருந்து கீழே வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க தொடர்ந்து போன் அடிக்டா இருந்திருக்காங்க. எந்த அளவுக்கு அடிக்டா இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, பள்ளியை ஸ்கிப் பண்ணிட்டு முழு நேரமும் கடந்த 2 ஆண்டுகளா பள்ளிக்கே போகாம இந்த போன்லயே மூழ்கி இருந்திருக்காங்க. அதுக்காக பெற்றோர்கள் வந்து அவங்க கண்டிச்சு போனை வாங்கி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனா என்ன எழுதியிருக்காங்கன்னா, டெத்துக்கு முன்னாடி சாரி டாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டைரியில எழுதி வச்சுட்டு இறந்திருக்காங்க. இது வந்து நிறைய கோணங்கள்ல இருந்து விசாரிக்கப்படுறாங்க. ஓகேங்களா? இப்போ அந்த பெண் குழந்தைங்களோட டெத்துக்கு எது காரணம் அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காவே இருக்கு. பேரண்ட்ஸ் போன் வாங்கி வச்சதா, இல்ல அவங்க ஆன்லைன்ல கேம் விளையாடி இருந்திருக்காங்க, அந்த ஆன்லைன் கேம்னால ஏதாவது ப்ராப்ளமா இருக்கா, இல்ல எப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இது நிறைய கோணத்துல வந்து இந்த கேஸை வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி ஆன்லைன் கேம் மூலியமா தான் இந்த 3 குழந்தைங்களுமே இறந்திருக்காங்க. சமீபத்துல இல்ல, முன்னாடியே வந்துட்டு ப்ளூவெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருந்துச்சு. அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ப்ளூவெல் அப்படின்ற ஒரு கேம் மூலியமா நிறைய பேர் வந்து இறந்திருந்தாங்க. முக்கியமா ரஷ்யால இதனால நிறைய மக்கள் தொகையே கம்மியா இருந்துச்சு. ப்ளூவெல் அப்படின்ற கேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் எல்லாமே ஆப் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இந்த ப்ளூவெல் அப்படின்றது இதுக்கும் சிமிலாரிட்டியை மேக் பண்றதா இருக்கு. அதாவது இது வந்து ஒரு சேலஞ்சஸ் கேமாவே இருக்கும். எப்படின்னா, உங்க பேர் கேட்கறதுல இருந்து நீங்க லாஸ்ட் வந்து உங்களை சூசைட் பண்ண வைக்கிற வரையுமே இந்த கேம் வந்து ஒரு அடிக்ஷனாவே ஆயிட்டு இருக்கு இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலையில. அது மட்டும் இல்லாம இந்த கேம் மூலியமா நிறைய பேர் இறந்திருக்காங்க. இது இல்லாம இந்த ப்ளூவெல் கேம்ல என்ன முக்கியமா பார்க்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 18 வயசுக்குள்ள இருக்கிறவங்க, அதாவது 18 வயசுக்குள்ள இருக்கிறவங்கள மட்டும் தான் டார்கெட் பண்றாங்க. ஏன்னா 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க இந்த கேம்ல விளையாட முடியாதுன்றதை தாண்டி அவங்களுக்கு ரியாலிட்டி தெரியும். ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு மெச்சூரிட்டி இருக்கிறதுனால அவங்க இதுக்குள்ள போக மாட்டாங்க. அவங்களோட மெயின் டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயசுக்குள்ள இருக்கிறவங்கள மட்டும் தான் டார்கெட் பண்றாங்க. அந்த மாதிரி தான் இந்த ப்ளூவெல் கேம்ல நிறைய பேர் விளையாண்டு இறந்திருக்காங்க. இந்த கேம் எது பத்தி போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரையும் அவங்க கூட ஒரு கம்யூனிகேஷனை பில்ட் பண்ணி அவங்களோட மைண்ட் செட்டை மாற்றி அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அது மூலியமா அவங்கள வந்து சூசைட் பண்ண வைக்கிறது. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, இதுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கா, இது என்ன, எதுக்காக, இதனால என்ன பயன் அப்படின்றதெல்லாம் இன்னும் வரையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்காம தான் இருக்கோம். இந்த ப்ளூவெல் கேம் வரப்பயே இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்கிறத தவிர்த்திருக்கலாம். இப்போ இந்த உத்தரப்பிரதேசத்துல 3 குழந்தைங்க செத்து போயிருந்தாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ளூவெல் கேம் மாதிரியே கொரியன் கேர்ள் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம். இதனால மட்டும்தான் அவங்க வந்து இந்த கேம்ல அடிக்ட் ஆகி இறந்திருக்காங்க. இந்த கொரியன் லவ் கேம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய பசங்களை கவர்வதற்காகவே கொரியன் சீரீஸை நிறைய அறிமுகப்படுத்துறாங்க. அப்படி அறிமுகப்படுத்தும் போது கொரியன்ல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இங்கேயும் அவங்களுடைய நடைமுறையில நடத்தப்படணும் அப்படின்றதுக்காக நிறைய கேம்களை எடுத்து வந்துட்டு இருந்தாங்க. அதுல தான் ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டன்டான கேம் தான் இந்த கொரியன் லவ் கேம். இந்த கேம்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சொல்றாங்கன்னா, கொரியன்ல நீங்க எப்படிலாம் வாழலாம், கொரியன்ல வந்து நீங்க இந்த மாதிரிலாம் இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை வார்த்தைகளை அந்த குழந்தைங்க கிட்ட கூறி அவங்கள வந்து இந்த கேம்ல வந்து அடிக்ஷன் பண்ண வைக்கிறாங்க. இந்த ப்ளூவெல் கேம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது வந்து உங்களோட பேர் என்ன, இதுதான் உங்களோட முதல் சேலஞ்ச், உங்களோட பேர் என்னன்னு சொல்லுங்க அப்படின்றதுல ஸ்டார்ட் பண்ணி எண்டு வந்து முடிக்கிறது நீங்க வந்து சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்ற அளவுக்கு இந்த சேலஞ்சஸ் போகுது. இதுல வந்து ஒரு சேலஞ்சஸ் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா அது பிளாக்மெயிலும் பண்ண ஆரம்பிக்குது. இதை தொடர்ந்து என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா, இது ஒரு பர்சனலாவே அட்டாக்ட் ஆகுது. அதாவது உங்க அம்மா கிட்ட பேசக்கூடாது, அப்பா கிட்ட பேசக்கூடாது, நீ வந்து ஸ்கூலுக்கு போகக்கூடாது, இந்த மாதிரி ஒரு விஷயமும் வந்து பர்சனலா அஃபெண்ட் ஆகும்போது அந்த குழந்தைங்க, அதாவது 18 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைங்க அஃபெக்ட் ஆகுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு மென்டல் மெச்சூரிட்டி இல்லை அப்படின்றதுனால அவங்க பயங்கரமா அஃபெக்ட் ஆகி இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த கேம்ல வந்து அடிக்ஷன் ஆகுறாங்க. அதனாலதான் இந்த கேம்ல இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி 18 வயசுக்குள்ள இருக்கிறவங்கள சூஸ் பண்றாங்க, அவங்களோட டார்கெட்டாவே அது வச்சிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் ப்ளூவெல் கேமில் இந்த மாதிரி சேலஞ்சஸை கடந்து நிறைய பேர் வந்து இறந்துருந்தாங்க. இதை தொடர்ந்து இப்போ மோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருந்துச்சு. அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. இதுவும் பர்டிகுலராக குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணுற கேம் மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கேம் வந்து இப்போ சமீபத்தில் யூடியூப் சேனல் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்மளே குழந்தைங்களை அறியாமல் கற்றுக்குறோம். சமீபத்தில் ஒரு சாங் கூட வந்துச்சு, குழந்தைங்களோட சாங். இந்த உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்துச்சு. அது வந்து குழந்தைங்களை விட இப்போ கேட்டால் எல்லாருக்குமே தெரியும் அந்த சாங் அப்படின்னா. அது வந்து எதனால் அப்படின்னா ஒரு குழந்தைங்களோட மனசில் ஒரு பொம்மை மூலியமாவோ இல்லை ஒரு சாங் மூலியமாவோ ஆழமாக பதிவேற்றக்கூடியது வந்து இந்த யூடியூப் சேனலில் வரக்கூடிய சாங்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி இப்போ உருளைக்கிழங்கு அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுக்கு தெரியுது, ஓகே அந்த பாட்டில் வந்து இந்த மாதிரி பொம்மைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியுது. அப்போ குழந்தைங்களுக்கும் தெரியும். அந்த மாதிரி யூடியூப் சேனலில் மோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்மை இருந்துச்சு. அந்த பொம்மை வந்து ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு பொம்மை. அதாவது அந்த பொம்மையோட மாஸ்க் யூஸ் பண்ணி நிறைய பேர் தவறாகவே நடந்துக்கிட்ட விஷயம்லாம் இருக்குது. அந்த பொம்மையை பார்க்கும் போதே ரொம்பவே பயப்படுவாங்க குழந்தைங்க, ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. இதே மாதிரி ப்ளூவெல் மாதிரியே மோமோவும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பிளாக்மெயில் பண்ணி அப்யூஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இது ரெண்டுத்து தொடர்ந்து இப்போ மூணாவதா கொரியன் லவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேம் வந்திருக்கு. இந்த கேம் மூலியமாக தான் அவங்க அடிக்ட் ஆகி, அதாவது இதில் நம்ம சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பக்கங்களில் சொல்லலாம். அதாவது பெற்றோர்கள் பக்கத்துலேருந்து சொல்லலாம், இல்லை வந்து இந்த மாதிரி கேமை வந்து அலோ பண்ணுற நம்ம சமுதாயத்தில் இருந்தும் நம்ம வந்து சொல்லலாம், இதை வந்து அலோ பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு குழந்தைங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்கூல் போகிறதையுமே தவிர்த்துட்டு 3 பேரும், அதாவது அந்த 3 பேருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கு நம்ம வந்து இறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அவங்க 3 பேருமே வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இறந்துருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு அது தெரியுது, எழுதி வச்சுட்டு நம்ம சாகுறோம் அப்படின்றது, அவங்க வந்து சாக போகிறோம் அப்படின்றதும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ தெரிஞ்சுதான் அவங்க பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த கேமை வந்து ஒரு ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணி உண்மையாகவே வந்து இது இருக்குது அப்படின்னு ரியாலிட்டி தெரியாமல் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து 18 இயர்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இந்த மோமோ, இந்த ப்ளூவெல், இதை தொடர்ந்து இப்போ வந்து கொரியன் கேம் அப்படின்றது வந்திருக்கு. இதை தாண்டி இன்னும் எவ்வளோ போகும் அப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் இந்த கொரியன் கேமோட சென்சார் வந்து இவ்வளோ தான் அடங்கியிருக்கு. ஸோ இதில் வந்துட்டு சோஷியல் மீடியா பயன்படுத்துறதுல நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் கற்றுப்போம், கெட்ட விஷயங்கள்லாம் கற்றுப்போம். ஆனால் பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களுக்கு நல்ல விஷயத்த மட்டும்தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜ் லிமிட் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான சம்பவங்களை வந்து தடுக்க முடியும். இந்த கொரியன் லவ் கேமை பற்றி ஒரு அடுக்குமொழி சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம்லேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரியன் சீரீஸ்லாம் பார்த்து கொரியன் பசங்க மேலே வந்து ஒரு இன்ஃபாக்சுவேஷன்ஸ் வந்து கேர்ள்ஸ்க்கு வருது. அது மட்டும் இல்லாமல் கொரியனுக்கு போய் வாழணும், அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு வச்ச பேரை தாண்டி கொரியனோட பேர்லாம் வந்து வச்சுக்கிறாங்க. அதாவது அவங்க அங்கே போய் வாழ்கிற மாதிரியே இங்கே நினச்சிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறேன். அந்த மாதிரி இப்போ ஒரு விஷயம் போயிட்டு இருக்கா, தெரியுமான்னு? ஓகே, தெரியும் அர்னி. ஆக்சுவலாக எப்படின்னா இந்த கொரியன்ல லைஃப் ஸ்டைல் மாதிரியே தன்னோட லைஃப் ஸ்டைலும் பில்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அவங்களோட ஹேர் ஸ்டைல் நம்ம ஃபாலோ பண்ணுறது, அவங்கள மாதிரி நம்ம மேக்கப் பண்ணிக்கிறது, அவங்க கல்ச்சரில் நம்ம வாழணும்னு நினைக்கிறது, அவங்க மாதிரி ஃபுட் சாப்பிட்றது, இது மாதிரி தானே சொல்கிறீங்க. அவங்களோட லைஃப்பை வந்து நம்ம கூட வந்து மிங்கிள் பண்ணிக்கிற மாதிரி சில பேர் இப்போ லைஃப் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து ஆனால் நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூவேல், மோமோ அண்ட் இப்போ கொரியன் லவ் கேம் இதெல்லாம் தாண்டி இதுக்கெல்லாம் முன்னாடியே ரொம்ப இந்தியாவே ஒரு ஒரு எல்லாரையும் பயன்படுத்தின ஒரு கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பப்ஜி கேம். ஓகேங்களா, அதை பேன் பண்ணக்கூடிய அளவுக்கு அது அந்த அளவுக்கு வயலன்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கேமாக இருந்திருக்கு. எந்த அளவுக்கு அது வயலண்டாக இருக்குன்னா 2018 வந்து அந்த கேமை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் 2020 வந்து அந்த கேமை வந்து இந்தியாவிலேருந்து பேன் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த கேம் வந்து 18 வயசு கீழே இருக்க பசங்களை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஃபேமிலியிலேருந்து எல்லாருலேருந்து தனிமைப்படுத்தப்பட்டு அந்த கேம்லேயே அவங்களை மூழ்கி இருக்கிற மாதிரி கேம் வந்து அவங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் அதையும் தாண்டி ஃப்ரீ ஃபயர் அப்படின்ற கேமும் இருக்கு. இப்போ நீங்கள் சொல்றீங்களா நீ அடிக்ஷன்றது இந்த ப்ளூவேல், மோமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம்லாம், அதையும் தாண்டி பப்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இதெல்லாம் முன்னாடி இருந்தது. அது எந்த அளவுக்கு அடிக்ஷனான கேம்னா 2018 வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் 2020 வந்து அது வந்து கேம் வந்து பேன் பண்றாங்க. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கேமுக்கு 18 வயசு கீழே இருக்க குழந்தைங்க ரொம்ப அடிக்ட் ஆகுறாங்கனாலும், அதனால இதை தொடர்ந்து என்னன்னா சைனீஸ்ல வந்து அந்த நம்மளோட டேட்டாவெல்லாம் அந்த கேம் மூலமா எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்கு. டேட்டா செக்யூரிட்டி இஷ்யூஸ்க்காகவும் சைனீஸ் கம்பெனிஸ்ல வந்து இதுல பப்ஜி கேம்ல இன்வால்வ்மெண்ட் ஆனதுக்காகவும் இந்த பப்ஜி கேம் வந்து 2020 இந்தியாவில் பேன் பண்றாங்க. இப்போ நம்ம அடிக்ஷன் கேம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், ப்ளூவேல், மோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்காம நம்ம விளையாடுற சின்ன சின்ன கேம் கூட அடிக்ஷன் தான்.
அது எப்படின்னு பாக்குறீங்கன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்மளுக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா ஒரு கேம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த கேம்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னமோ நம்ம என்டர்டைன்மெண்ட்காக ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா நம்ம போக 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 நம்மளுக்கு ஃப்ரீ டைம் எது எதெல்லாம் இருக்கோ அந்த டைம் ஃபுல்லாவே அந்த கேம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். நம்ம ஃப்ரீயா இருக்க டயத்துல இந்த கேம் விளாடணும். ஃபர்ஸ்ட் லெவல்ல ஸ்டார்ட் பண்ணோமா அது 500வது லெவல்ல எடுத்துட்டு போற அளவுக்கும் நம்ம மைண்ட் வந்து அதுக்காக ரெடி ஆக ஆரம்பிக்கும். இன்ஃபேக்ட் சொல்ல போனாலுமே நானுமே ஒரு கேம் அடிக்ட் தான். எனக்கு போர் அடிக்கிற டயத்துல இப்போ நான் ட்ரெயின்ல போறேன் வரேன் அப்படின்னா அந்த டயத்துலயே வந்து நான் கேம் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ நானும் கேம் அடிக்ட் தான். ஓகேங்களா? இப்போ இந்த கேம் அப்படின்றது வந்து பசங்க வந்து எதுக்காக சூஸ் பண்றாங்க? இப்போ நானும் சரி நீங்களும் சரி சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம அம்மா அப்பாலாம் எப்படி இது பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஃபுட் ஃபீட் பண்ணுவாங்க, வெளியில கூட்டி இடுப்புல தூக்கி உட்கார வச்சுட்டு வெளியில கூட்டிட்டு போய் இதை நிலா பாரு பூச்சாண்டி வரும் அது மாதிரி சொல்லிட்டு தான் வந்து நம்மளுக்கு ஃபுட் ஃபீட் பண்ணுவாங்க. ஆனா இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல நம்ம வேலையை மிச்சப்படுத்தணும் அப்படின்றதுக்காக குழந்தைகள் கையில வந்து ஒரு போனை கொடுத்துரும். போனை கொடுத்துட்டு போனை பாருப்பா நீங்க சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு அது மாதிரி பாட்டெல்லாம் கேட்டுட்டு அதை வந்து பார்த்துட்டே வந்து குழந்தைங்க சாப்பிடுறாங்க. ஆனா காலப்போக்குல வளர 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 இந்த குழந்தைங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போன் அப்படின்றது வந்து ஒரு இணைப்பிரியாத ஒரு விஷயமா மாறிடுச்சு. நம்ம படிக்கிற காலத்துலலாம் வந்து புக்கு தான் எல்லாம். ஆனா இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல இப்ப நம்ம எல்லாமே வந்து போன்ல இருக்கு. அலாரமா இருக்கட்டும், டார்ச்சா இருக்கட்டும், நம்மளுக்கு கிளாஸ் ரூமா இருக்கட்டும், நம்மளுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவையா இருக்கட்டும், அசைன்மெண்ட் கம்ப்ளீட் எல்லாமே நம்மள அசைன்மெண்ட்லாம் உட்காந்து பக்கம் பக்கமா எழுதிட்டு இருப்போம். ஆனா இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல ஏஐ போட்டா போதும் அழகா எல்லாமே அது ப்ராம்ப்ட் பண்ணி கொடுத்துரும் நம்மளுக்கு எல்லாமே. இப்போ இந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷன்ல எல்லாருமே போன் அடிக்ட் தான். இதுல இருந்து நம்ம கொஞ்சமாவது வெளியில வரணும் அப்படின்னும் போது மனுஷங்கள்ட்ட வந்து நம்ம நார்மலா பேசி பழகணும். இப்போ அம்மா அப்பா இருக்காங்கன்னா அந்த குழந்தைங்கள்ட்ட வந்து நம்ம கொஞ்சம் கேர் பண்ணி நம்ம கொஞ்சம் பாசமா நம்ம வந்து அந்த நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல நம்ம வச்சுக்கணும். குழந்தைங்களை அது மாதிரி வச்சிருக்க பட்சத்துல அந்த குழந்தைங்களுக்கு அந்த போனே தேவைப்படாதுல்ல. இப்போ நீங்க சொன்னீங்க இந்த வந்து பப்ஜி ஃப்ரீ ஃபயர் இதெல்லாம் ஆப் சம்மந்தப்பட்டது. இதை தாண்டி இப்போ இந்த பப்ஜி ஃப்ரீ ஃபயர்லலாம் வந்துட்டு அவங்க ஒரு கேமாக தான் பார்ப்பாங்க. அதாவது என் தம்பிலாம் வந்து தூங்கும் போதே புட்ரா அப்படிலாம் சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி வந்து அது வேறு மாதிரி ஒரு கனெக்ஷன் கொடுக்கும். ஆனால் இது வந்து நீங்கள் ஒரு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஃப்ரீ ஃபயர்லேயும் நிறைய பேர் அடிக்ட் ஆகுறாங்க தான். ஆனால் இது நான் ஃப்ரீ ஃபயருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்ல, அதனால இன்னும் எந்த ஒரு உயிரிழப்பும் வரல, அதனால நம்ம அதை பெருசாக எடுத்துக்காமல் இருக்கோம். அது மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துப்போம். ஆனால் இந்த ப்ளூ வெல், மோமோஸ், இப்போ இந்த கொரியன் லவ் கேம் இதெல்லாம் வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க, குழந்தைங்க வந்து செத்துருக்காங்க. எதனாலனா இது ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருக்கு எல்லாருக்குமே. ஏன்னா இது ஒரு சேலஞ்சஸ் கேம். உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்கறதுல இருந்து நீ சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்ற வரையுமே அது கொண்டு போகுது. அதாவது ஒரு ஸ்டேஜில் வந்து அது கொண்டு போகுது. ஸோ இதையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கேண்டி கிரஷ், டெம்பிள் ரன்னி இதெல்லாம் வந்து நம்மளோட மைண்ட் பீஸ்க்காக ஆட ஆரம்பிச்சு இப்போ அதில் அடிக்ஷனாகவே ஆயிட்டோம். ஆனால் இதில் எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படலை. அப்படி பட்டுச்சுன்னா நம்ம பேசலாம், அதுக்கப்புறம் தான் அதை பேச முடியும். ஆனால் நீங்கள் வந்து இதையும் கம்பேர் பண்ணி பேச முடியாது. ஏன்னா இது வந்து வேற, இது ஆப் சம்மந்தப்பட்ட விஷயம். இது வந்து நம்மளுக்கு வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து இது ஒரு சேலஞ்சஸ் கேமு. டோட்டலாகவே இது வேற. ஏன்னா இது வந்து கேமு. இது வந்துட்டு அவங்க வந்து உண்மையாகவே சூசைடுக்கு தூண்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் இது சேலஞ்சஸ் கேம். சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்ல போனா இப்போ நீங்க ஃப்ரீ ஃபயர் விளையாடும் போது உங்களோட அப்பா கிட்ட பேசாதீங்க, அம்மா கிட்ட பேசாதீங்க, இல்ல வந்து நீங்க ஸ்கூலுக்கு போக கூடாது, நான் சொல்றதான் கேட்கணும் அப்படின்னு எந்த ஒரு பிளாக்மெயிலும் பண்ண முடியாது. அது ஒரு ஜஸ்ட் கேமா தான் நம்ம பார்க்குறோம். பட் நான் ஃப்ரீ ஃபயருக்கு சப்போர்ட் பண்ணல, அது ஒரு கேமா நம்ம பார்க்குறோம். ஆனா இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா இது சொல்றதெல்லாம் நம்ம செய்யணும். அப்படி செய்யலை அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய உங்கள் அம்மா வந்து நான் கொன்னுடுவேன். இந்த ப்ளூவெல் கேம்லலாம் நீங்கள் பார்த்தீங்களா தெரில, இந்த மாதிரி வந்து நீ பண்ண மாட்டேற, இந்த சேலஞ்சை நீ பண்ணலன்னா இந்த சேலஞ்சில் நீ தோத்துட்டீங்கன்னா நான் வந்து உங்கள் அம்மாவை கொன்னுடுவேன் அப்படின்னு யாரோ ஒருத்தர் பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அப்போனா உங்களுக்கு தெரியுதா இதுக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒரு கேங் இருக்குது, ஒரு கேங் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்களோட டார்கெட்டை வந்து 18க்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்களா இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது டோட்டலாக கம்ப்ளீட்லி வேற. ஸோ அப்படி பார்க்கும்போது ப்ளூவெல், மோமோ, இப்போ இந்த கொரியன் கேம்லாம் வந்துட்டு சூசைடுக்கு ரொம்பவே தூண்டக்கூடிய ஒரு விஷயம். இதுல இருந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவை யூஸ் பண்றதுக்கு ஒரு வயசு இருக்கணும். அந்த வயசுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சட்டம் வந்தால் மட்டும்தான் இது சரி செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் சைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா பசங்களுக்கு வந்து ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா அப்படின்றது ஒரு குப்பை மாதிரி, நிறைய நெகட்டிவிட்டியும் வரும், பாசிட்டிவிட்டியும் வரும். நிறைய விஷயங்கள்ல இது மூலமா கத்துக்கலாம்.
தான். அண்ட் இப்போ இருக்க காலகட்டத்தில் பசங்களுக்கு ஒரு விஷயம் போய் டக்குன்னு சேருது அப்படின்னா சோஷியல் மீடியா மூலயமா தான் சேருது. இப்போ ஒரு கண்டென்ட் நடக்குது, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா டக்குன்னு போய் சேர்றது வந்து சோஷியல் மீடியால தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை குழந்தைங்களா இருக்கட்டும் வளரக்கூடிய காலத்தில் சோஷியல் மீடியாவை நல்லபடியாக பயன்படுத்தினா மட்டும்தான் அவங்க வந்து அறிவாளியாவோ நல்ல ஒரு விஷயமா ஒரு நல்ல மனிதனா வந்து இந்த சொசைட்டில வாழ்வாங்க. இதை தாண்டி நெகட்டிவான விஷயத்தை அவங்க பார்த்தாலுமே அந்த நெகட்டிவ் சம்பந்தப்பட்ட விஷயமா தான் அவங்க போவாங்க. ஸோ நெகட்டிவே இல்லாமல் எந்த இடத்துலையுமே இருக்காது. ஆனால் நம்ம எதை எடுத்துக்கிறோம் அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி பார்க்கும்போது சோஷியல் மீடியாவில் பாசிட்டிவிட்டி மட்டும் எடுத்துக்கிட்டு அதாவது நல்ல விஷயங்களை மட்டும் கற்றுக் கொடுக்கணும் பெற்றோர்கள் அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலமா நம்ம சொல்ல முடியும். கொரியன் லவ் கேம் இந்த மாதிரி அடுத்து ஒரு கேம் வந்துச்சு அப்படின்னா இந்த கேமை பற்றி பேசுறது ஸ்டாப் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம ப்ளூவெல் கேம் வரும்போதே நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் இந்த மாதிரியான கேம்ஸ்லாம் வந்திருக்காது. ஏதாவது நம்ம பண்ணியிருக்கலாம். பட் பேசுறது மூலியமா எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதை வந்து ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து குழந்தைங்க கிட்ட ஃபோன் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணணும். அண்ட் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ பழைய காலத்தில் இருக்கிற மாதிரி இன்டோர் கேம்ஸ்லாம் விளையாட வைக்கணும். அப்படி வைக்கிறது மூலியமா தான் அவங்களுக்கு மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி நல்ல ஒரு ஹியூமனாக அவங்க இருக்க முடியும். ஈவன் சொல்ல போனால் வந்து இந்த கபடி, கண்ணாம்பூச்சி, கோலி குண்டு அது மாதிரி சொல்றீங்களா? ஹர்னி, இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு புரியுது. இப்போ நீங்கள் இப்போ வந்து பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் இதெல்லாம் வந்து நம்ம ஃபோனுக்குள்ளே விளையாடுற ஒரு கேம்ன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அந்த ப்ளூ வேல், மோமோ இதெல்லாம் வந்து நம்ம லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு கேம் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. இதனால் மனிதனுடைய உடலும் சரி அவனோட மனதும் சரி, இப்போ நான் சொன்ன கேம்னால அவனுடைய மனம் மட்டும்தான் பாதிக்கும். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கேம்னால அவனோட உடலும் சரி அவனோட மனமும் சரி சுற்றி இருக்க எல்லாரோடையும் அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா அது பார்க்கப்படுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த காலத்தில் 90ஸ்லாம் வந்து அது பிளே கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்த்துச்சு. இப்போ 2026 இந்த ஜென்ரேஷனில் எல்லாருமே அது ஃபோனுக்குள்ளே தேடுறாங்க. கேம் ஃபுட்பாலாக இருக்கட்டும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும், கபடியாக இருக்கட்டும், கேரமாக இருக்கட்டும், எல்லா கேமையும் வந்து நம்ம கிரவுண்டில் பார்த்த கேம் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபோனில் பார்க்கக்கூடிய ஒரு கரண்ட் சுச்சுவேஷன் நம்ம இப்போ வந்துட்டோம். ஸோ இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குழந்தைகளை மீட் எடுத்து அவங்கள திரும்பியும் கிரவுண்டுக்கு அனுப்பணும். அப்படி அனுப்புகிற பட்சத்தில் தான் இந்த குழந்தைங்க உடலாலையும் சரி மன அளவுலையும் சரி எல்லா விஷயத்துலையும் சரி சமமாகாங்க. ஸோ இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை மேலும் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள இருப்பது நான் உங்கள் இலக்கியா. சரி, நான் உங்கள் ஹரிணி.